சூதுவாதங்கிறது மனசுலயே இல்ல. யார் வம்புக்கும் போகுறதும் இல்ல. பெரும்பாலுமே நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருந்துகிட்டே தான் இருக்கிறீங்க. வீட்லயும் சரி, வெளியிலயும் சரி, மனசுல தாங்க கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தடுமாற்றம், ஒரு குழப்பங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. ஒரு பயங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. எதிர்காலம் நல்லபடியா அமையணுங்கிற ஒரு கவலை ஒரு பக்கம். குழந்தைக்காகவாவது இந்த நேரம் ஓடியாகணுமேங்கிற ஒரு ஏக்கம் ஒரு பக்கம் தான் உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே புத்திசாலித்தனம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சிறப்பு தாங்க. எந்த நேரத்துல எப்படி செயல்படுங்கிற ஒரு அறிவு இல்லாம இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பா தான் அமைஞ்சிருக்கு. ஆனாலுமே ஏதாவது ஒரு வகையில தயக்கம் வீட்லயும் பொறுத்தவரைக்குமே முன்னாடி இருந்த சூழ்நிலைங்கிறது இல்ல. நல்லா இருக்கிற குடும்பத்துல ஏதாவது ஒரு வகையில பாதிப்புங்கிறது நீங்க உணர்ந்துகிட்டே தான் இருக்கிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களாவது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குமா? எந்த விஷயத்துல சாதகமான பலன் கிடைக்குது? எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும்? தொடர்ந்து தொழில் வாழ்க்கை, வியாபாரமா இருக்கட்டும், குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், உடல் நலம், இது எல்லாமே உங்களுக்கு எப்படி அமைய போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து பாக்குறீங்க, எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க, உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. பெரும்பாலுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு ஏதோ தனியாக விட்ட மாதிரி தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் எல்லாருமே இருந்தாலுமே யாருமே இல்லையேங்கிற ஒரு மனக்குழப்பம், ஒரு ஏக்கத்தோடு இருந்துகிட்டே இருக்கிறீங்க, ஒரு பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறீங்க. ராம எப்படி லட்சுமணனை பிரியாமல் இருக்கிறாங்களோ அதே மாதிரி வாழ்க்கை துணையோட ஆதரவாவது இந்த நேரம் உங்களுக்கு தேவைன்னு ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே அதை நீங்கள் வெளியில் காட்டிக்கிறதா இல்லை, ஆனால் அன்பா ஆறுதலான 4 வார்த்தைங்கிறது இந்த நேரத்தில் தேவைப்பட்டுட்டே தான் வருது. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வண்டி வாகன யோகம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, சொத்து பத்து எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு, இதுக்கு முன்னாடி சகோதர வகையில் ஏற்பட்ட இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா அதேமாதிரி சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க. கூட பிறந்தவங்க வகையில் மனசாக சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் சாதகமான பலனை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். இந்த நேரம் மிதுனராசி மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்குது. முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி வாழ்க்கை துணையை அதிகமாக நேசிக்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தான். ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு காதல் மலரக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குதுன்னே சொல்லலாங்க. வாழ்க்கை துணை வழியிலுமே இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளால் தொல்லைகளை சந்திச்சவங்களுக்கு கூட, இந்த கடன் வம்பு வழக்குன்னு சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் புத்திர வழியில் கூட நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக குலதெய்வ அனுகிரகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதனால மறக்காம குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் கடைபிடிக்க பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி தெய்வ யாத்திரை, இந்த ஆன்மீக பயணம் எல்லாமே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. வாழ்க்கையில் ஒரு விரக்தியான சூழ்நிலை இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஒரு தெம்பு தரக்கூடிய வாய்ப்பு தான். வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 2 வார காலங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறது தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குரு பார்வையால் வலுவாக இருக்குதுங்க. திரிகோண ஸ்தானம் வலிமையாக இருக்கிறதால கண்டிப்பாக நன்மை தான், பயப்படவே வேண்டாம். புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதால இந்த நேரம் செஞ்சுட்டு வர தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையிலுமே குடும்ப நடத்துறதுக்கே கஷ்டங்கிற சூழ்நிலை இந்த நேரம் இல்லை. பொருளாதாரம் சிறப்பாக இருக்குது, லாபகரமான நேரம் தான். வீட்டிலையுமே நீ வரக்கூடிய நாட்களில் சுப நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதனால் இந்த காலகட்டங்களில் சேமிக்க முயற்சி செய்ய பாருங்கள். ஏன்னா எதிர்காலத்தில் சிறப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கடன் வாங்குறது வேண்டாம். முடிஞ்ச வரைக்குமே சேமிப்பால் நீங்கள் சேமிப்பு கொண்டு எதை செஞ்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி முயற்சி சாந்தத்தில் செவ்வாய் இருக்கிறதால இந்த நேரம் எதையுமே வரதை மட்டும் பார்த்துக்கலான்னு தைரியமாக கிளம்புறீங்க. அதுலேயுமே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. என்ன ஒன்று, ராசியில் சூரிய பகவான் இருக்கிறாரு. இதனால கொஞ்சம் உடம்புல பாதிப்பு இருக்கும். அதுவுமே எப்படின்னா உடம்புல இந்த தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுறது, இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு, இந்த சரும பாதிப்பு, இது எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் உடலில் நீரேற்றம் வச்சிருக்க முயற்சி செய்ய பாருங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிட்டு பார்க்க ஏற்படுத்திக்காதீங்க. நிறைய பேர் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்கள் புத்திசாலித்தனத்தை பார்த்துட்டு நிறைய பேர் ஆலோசனை பெற முயற்சி செய்வாங்க. வேணும்னே உங்கள் வீட்டுக்கு வந்து பொறுத்த வரைக்குமே அவங்க தான் வம்ப தேடி விட்டே போயிடுவாங்க. அதனால் மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாதீங்க. யார் என்ன எதை சொன்னாலும் கண்டுக்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இந்த நேரம் இருக்கிறது பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அதுதான் நல்லதுன்னே சொல்லலாங்க.
அதே மாதிரி மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி கொடுக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் தடுமாற்றமாகவே இருக்கும். அதை செய்யலாமா வேண்டாமா, அது நல்ல பலனை தருமாங்கிற ஒரு குழப்பம் இருக்குங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம். புதுசாக முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி தரக்கூடிய வாரமாக தான் அமைஞ்சிருக்குது. புதுசாக வேலை தேடக்கூடியவங்களா இருந்தாலுமே இந்த நேரம் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். அதே மாதிரி இருக்கிற இடத்துலையே நீங்கள் பொறுத்த வரைக்குமே ஒரு இடமாற்றம் செய்யலாம், வீட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம், வேறு இடத்துக்கு எங்கேயாவது போகலாமா, தொழில் நடத்தக்கூடிய இடமா இருக்கட்டும், வீட்டையாவது மாற்றலாமாங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அந்த முயற்சியுமே நீங்கள் செய்யலாம். புதுசாக வீடு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் சரி, புது வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இந்த வாரத்துலேருந்து முயற்சி செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்குங்க. நீங்கள் நினைக்கிற விஷயம் எல்லாமே இந்த விஷயத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று, வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். சும்மாவே நீங்கள் பொறுத்த வரைக்குமே ஒரு இடத்துல இருக்கிறதில்ல, ஏதாவது ஒரு வகையில் பயணங்கிறது செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. முக்கியமாக வேலை ரீதியாக தான் உங்களுக்கு பயணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த காலத்தில் இன்னுமே கொஞ்சம் அலைச்சல் அதிகம் தான். அதனால் உடம்புல கொஞ்சம் அசதி இருந்துக்கிட்டே இருக்குங்க. எங்கே போனாலும் உடம்பை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் கண்காணிக்க பாருங்கள். அதாவது உடலில் நீரேற்றம் வச்சுருக்க பாருங்கள், நிச்சயம் நல்ல மாற்றம் தான். ஓய்வு கிடைக்கிறப்ப எல்லாமே பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நேரம் கிடைக்கிறப்ப எல்லாமே ஓய்வு எடுத்துக்க பாருங்கள். இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இன்னுமே அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா சுபகாரிய பேச்சுவார்த்தை அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தடைப்பட்டு வந்த விஷயம் எல்லாமே நடக்கிறதால கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்கள் உடலுக்கு ஒத்துழைப்பு தரது நல்லது, ஓய்வு கொடுக்கறது நல்லது, கொஞ்சம் பணத்தை சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லதுங்க. தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சங்கடமாகவே இருக்குது, மனசில் பாதிப்பாகவே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டை செய்ய பாருங்கள். ஏன்னா முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது எத்தனை போராட்டம் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமையை, இறுதியில் வெற்றி ஏற்படுத்த தரக்கூடிய ஒரே விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கந்தவேல் முருகனை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது தான். இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வர பாருங்கள், உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். அதே மாதிரி முயற்சியில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாரம். ராசியில் வெற்றிஸ்தான அதிபதி சூரியன் இருக்கிறாரு. நீங்கள் எந்த காரியம் தொட்டாலும் உங்கள் திறமையால் நல்லபடியாக முடியும். புதுசாக முதலீடு செய்கிறீங்க, லாபத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்கன்னா அது கொண்டு வரலாம். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குங்க. நிறைய பேருக்கு இந்த நேரம் புதுசாக நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, புதிய நபர்கள் எல்லாமே அறிமுகமாவாங்க. அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகம் தான். ஆனால் முழுசாக அவங்கள நம்பக்கூடாது, அவங்கள நம்பி எந்த பொறுப்பும் ஒப்படைக்கக்கூடாது. அதுவுமே பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த நேரம் எளிதாக உங்களுக்கு எங்கே போனாலுமே நல்ல பேர் வாங்கிடுவீங்க. அதை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பாதிப்பே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே உங்கள் முன்னாடி ஒரு பேச்சும் உங்கள் முதுகுக்கு பின்னாடி ஒரு பேச்சும் பேச்சு உங்கள் மனசை கஷ்டப்படுத்திருப்பாங்க. அந்த நிலைமை இந்த நேரம் இல்லை. நல்ல பேர், நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு நல்ல பேர் தான், மதிப்பு மரியாதை வசதி தான் வரும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கடனால இது வரைக்குமே அவமானம் சந்திச்சிருப்பீங்களா, அது கூட குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கி உண்டாகக்கூடிய நேரம். புதுசாக அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஆர்வமாக இருப்பீங்க இந்த நேரம். இந்த ராசி என்பவர்கள் நிறைய பேர் இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயம், நாட்டு நடப்பு எல்லாம் இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாகவே ஆர்வம் எடுத்து பார்ப்பீங்கன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி அரசாங்க வகையில் இந்த நேரம் உங்களுக்கு உதவி எதிர்பார்த்து நிற்கிறீங்கன்னா தாராளமாக முயற்சி செய்யுங்க. இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தடைப்பட்ட திருமணம் எல்லாமே நல்ல முறையில் நடக்கும். வீட்டிலையுமே இந்த நேரம் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. உடம்புல இருந்த சின்ன சின்ன பாதிப்பு கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கி வரக்கூடிய நேரம் தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனசை பொறுத்த வரைக்குமே நீங்கள் நேர்மறை சிந்தனையால் ஆளை பார்க்கணுங்க. கண்டதையும் போட்டு மனசில் குழப்பறதை விட்டுட்டு இந்த நேரம் நீங்கள் எதை நினைச்சாலும் அது நடக்கக்கூடிய காலமாக இருக்கிறதால நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. கண்டிப்பாக நல்ல மாட்டம் தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலனை மிதுன ராசி அன்பர்கள் பெற போகிறீங்கன்னா, மிருகஷீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவே வைராக்கியசாலி தாங்க. நீங்கள் யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையும் கையேந்து நிற்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இல்லை. அதை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் யாருக்கிட்டையும் நிற்க வேண்டிய அவசியமும் வராது. இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. எடுக்கிற முயற்சி வெற்றியாகும். வியாபாரம் தொழில் நல்லபடியாக நடக்கும். தடைப்பட்ட வேலை சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தாங்க. என்ன கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும் அவ்வளவுதான். ஆனால் நினச்சது சாதிச்சிருவீங்க. குடும்பத்திலுமே முன்னாடி இருந்த பாதிப்பு இல்லை. குழந்தை பாக்கி சிறப்பாக இருக்குது. பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்றதுக்கு வழி கிடைக்கும். திருமண வயசுக்காரங்களுக்கு வர நம்பியும் புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினச்சாலும் தாராளமாக வாங்கலாம். பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு எந்த இடத்துலையும் சாதகமான சூழ்நிலை தாங்க. ரொம்ப முக்கியமாக குலதெய்வ வேண்டுதல் இருந்தால், பிரார்த்தனை இருந்தால் அதை நிறைவேற்றிட்டு வர பாருங்கள். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு சிறப்புங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு பார்வை அங்கே ராகுவோட பார்வை இருக்கிறதால எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை உங்களுக்கு குறையவே இல்லை. ரொம்ப நாள் கனவு நனவாகும். தகப்பனார் வழியில், உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. தந்தை வழி சொந்த பந்தம் எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல வகையில் உதவுவாங்க. புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்குது. வேலையில் நெருக்கடி இல்லை, வியாபாரத்துலேயும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. குடும்பத்துலேயுமே முன்னாடி இருந்த பாதிப்பில் கொஞ்சம் நிம்மதியான நேரம் தான். நீங்களுமே குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் என்ன தான் வேலை அதிகமாக இருந்தாலும் மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்காதீங்க. உங்கள் மேலே தான், உங்கள் தலையில் தான் வந்து பல பிரச்சனை விழும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே உங்கள் வேலையை நீங்களாகவே செய்ய பாருங்கள், அதுதான் நல்லது.
நவகிரக வழிபாட்டு இந்த நட்சத்திரக்காரங்க செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரம் உங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலுமே பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். யோகமான வாரம் தான். வேலையிலுமே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் பிரச்சனை இல்லை. சுக்கரன் சாதகமான சூழ்நிலை இருக்கிறதால கையில் பணம் புழங்கும். ஆடை ஆபரண சேர்க்கை சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேருந்து இடைவெளி விலகும். கொஞ்சம் குழந்தைகளோட உடம்புல மட்டும் கவனம் கொடுக்க பாருங்கள். அவங்க ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க. இந்த சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மன சங்கடப்படுத்துகிற மாதிரி தான் பேசுவாங்க. அது எதுவுமே காதல் போட்டுக்காமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. நீங்கள் குரு பகவான் வழிபாடு செஞ்சுக்க பாருங்கள். அது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த மிதுன ராசி அன்பர்கள் வீட்டில் பொறுத்த வரைக்குமே இந்த அணில் மாதிரியான விஷயம், இந்த பறவை, இது எல்லாமே அதிகமாக கூடு கட்டக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி உங்கள் வீட்லையுமே இந்த அணில், இந்த பறவை, இந்த குருவி எல்லாமே உங்கள் வீட்டில் கூடு கட்டி இருக்குன்னா மறக்காமல் அதையுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.